மீனராசிக்காரங்களுக்கு இப்போ 11வது ஸ்தானத்தில் சூரியன், சுக்கிரன், செவ்வாய், புதன்கிற 4 கிரகம் வந்துக்கிட்டு வியாபாரத்தில் பெரிய லாபத்தை தை மாசத்தில் நீங்கள் பார்க்க போறீங்க. வெளிநாடு சம்பந்தப்பட்ட முயற்சி செய்யக்கூடியவர்களுக்கு அந்த முயற்சி வெற்றி பெறப்போகிறது. வெளிநாடு சம்பந்தப்பட்ட உங்கள் முயற்சி வெற்றி பெறப்போகிறது. அந்த நாட்டில் போய் நான் படிக்க போறேன், வெளிநாட்டில் வேலைக்கு போக போறேன். இந்த ராசி பலன்காரர் சொல்றாரு, உங்களுக்கு வருமானம் கொட்டுன்னு கொட்ட போகுதுங்கிறாரு. அது எங்கிருந்து கொட்டும்னு தான் தெரியல. ஏற்கனவே கொட்டின பணத்தை தான் வைக்க இடம் இல்லாத வீடு ஃபுல்லாக வச்சு அடைச்சி விட்டு வாடகை வந்து தங்கியிருக்கேன். இனிமே கொட்ட போகிற பணத்தை எங்கே வைக்க போறேன்னு தெரியல. அதுக்கு வரையா தனியாக வீடு எடுக்கணும். தடைகள் எதுவும் இல்லைங்கிறாரு. தடைகள் இருக்கிற தடைகளே நீக்க முடியல. இனிமே தடை வந்தால் எங்கே நீக்க போகிறோம் சொல்லுங்க. அப்புறம் இதுல வரையா ராசி பலன்ல என்ன சொல்றாங்கன்னா, உங்களுக்கு நேரம் கைகூடி வருதுங்க. உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க. நீங்க இனிமே நல்லா இருப்பீங்க. விட்டு போன உறவுகள் எல்லாம் திரும்ப உங்களை தேடி வருவாங்க அப்படின்னு சொல்லி பில்டப் பண்றது, அள்ளி விடுறது. உறவே தான் விட்டு போச்சு, அப்புறம் தேடி வந்து என்ன புண்ணியம் சொல்லுங்க. அப்புறம் என்னன்னா, நல்ல நேரம்லாம் இருக்குதுன்னு முன்னாடி சொல்லிட்டு படிப்படியா சொல்லுவாங்க. போக்குவரத்துல கொஞ்சம் கவனம் வேணும், பார்த்து போகணும், பார்த்து வரணும், வேலை செய்யற இடத்துல அனுசரித்து நடந்துக்கணும், பிறரிடம் பேசும்பொழுது கவனமாக பேசவும். ஆரம்பத்துல தான் சொல்லிட்டாங்க, உனக்கு நல்ல நேரம் கொட்ட போகுது, பணம் கொட்ட போகுது அப்படின்னு. பணம் இருந்தாலே எந்த பிரச்சனையுமே வராது. அப்புறம் எதுக்கு இந்த பில்டப்லாம்? அப்புறம் எதுக்கு ராசி பலன்? எல்லாத்தையும் கலந்து அடிச்சு விட்டுறது. பணம் வருது, வருது, ஓடி ஓடியா கொட்ட போகுது, வீடு வருது, காடு வருது, வாகன வசதி உண்டாகுது, எல்லாம் உண்டு. தயவு செய்து கெஞ்சி கேட்குறேன், ராசி பலன்லாம் யாரும் நம்பாதீங்க. ராசி பலன் அவ்வளவும் அவங்களுடைய சுயநலத்துக்காக, அவங்களுடைய வியூஸ்க்காக, அவங்களுடைய வருமானத்துக்காக பேசுறது தான் ராசி பலன். ராசி பலன்ல எந்த விதமான யூஸும் இல்லை. இதை பார்த்து நீங்க மனசு கஷ்டப்பட்டுக்காதீங்க. போதும், கிடைச்ச பணம் போதும், இருக்கிற பணத்தை வச்சு செலவு பண்ணுங்க. இனிமே பணம் நமக்கு வேணாம். மீன ராசிக்காரங்க ஏமாந்தவங்க தான், சொல்றதெல்லாம் ஏமாந்துக்கிட்டே இருப்பாங்க. ராசி பலன்ல சொல்லும்போது அப்படியே மனசுல அப்பாடா, இந்த மாசத்தோட நம்மளுக்கு பிரச்சனை முடிஞ்சது, அடுத்த மாசத்துல இருந்து நம்ம நல்லா ஜாலியா இருக்க போறோம், நல்ல வருமானம் வரப்போகுது, நல்லா என்ஜாய் பண்ணலாம், வீடு வாங்கலாமா காடு வாங்கலாமான்னு யோசிச்சு பிளான் பண்ணிட்டு இருப்போம். கடைசியில பார்த்தா நடந்ததை விட மோசமா நடக்கும். வச்சு செய்வார் சனி பயிற்சி. இவனுக்கு சொல்லதான் சனி இருக்க வேகம் அதிகமாகுது. சனி பயிற்சிக்கு மீன ராசிக்கு அவ்வளவு டிகிரி ஆயிடுச்சா? நான் உங்களை பிடிச்சதே ஒரு சோதனைக்காக தான் பிடிச்சேன். இவன் பேச்சை கேட்டுக்கிட்டு நீ தன்னாட்டா நடக்கிறனா உனக்கு எவ்வளவு திமிரு அப்படிங்கிற பேர்ல தான் நம்மள இருக்க சோதனை பண்றாங்க. தயவு செய்து ராசி பலனை நம்பாதீங்க. இன்னையோட ராசி பலனை விட்டுருங்க. ராசி பலன்னு ஒரு யூடியூப்லயோ இன்ஸ்டாகிராம்லயோ வந்துச்சுன்னா தள்ளி விட்டுருங்க. தயவுசெய்து பார்க்காதீங்க. நன்றி, வணக்கம். கடகத்துல இருக்காரா? உச்சத்துல இருக்கார். ஸோ கடகன்றது உங்களுக்கு எங்க இருக்குன்னு தெரியும். இப்போ இமேஜை பார்த்தா தெரிஞ்சிடும். உச்சத்துல இருக்கார். அவரோட பார்வை எங்க விழுது? கரெக்டா ஃபர்ஸ்ட் நேரடியா பார்வை மகரம். அவரோட 5வது பார்வை விருச்சிகத்துல விழுது பாருங்க. அவருடைய 9வது பார்வை கரெக்டா மீனத்துல விழுது. ஸோ விருச்சிக ராசி, மகரம் அண்ட் மீனம் 3 ராசியை இந்த குரு பார்க்குறாரு. இப்போ கிளியரா புரிஞ்சுதா உங்களுக்கு? குரு பார்வை எங்க இருக்கு தெரிஞ்சிட்டீங்க. அடுத்தது இந்த குரு, இது ஒரு இண்டிவிஜுவல் ராசிக்கு தான் இப்போ நான் பலன்களை சொல்லியிருக்கேன். இந்த ஜோசிகார் சொல்றாரு, குரு 1வது இடத்தையும் 7வது இடத்தையும் 9வது இடத்தையும் நேரடியா பார்க்குறாராம். ஏன் மற்ற வீடுலாம் என்ன பூட்டி இருக்கா? மற்ற வீடுலாம் பார்க்க முடியாது அவரால்? பார்த்த வரைக்கும் போதும். அவர் வீட்டை, சொந்த வீட்டை பார்க்க சொல்லுங்க, அது போதும். இப்படி பார்த்தே தான் மீன ராசிக்கு குட்டிச்சுவரா போகுது. ராசி பலன் சொல்றாங்கிற பேர்ல நீங்க தான் எங்களை மன உளைச்சலுக்கு ஆளாக்குறீங்க. நீங்க கம்முன்னு இருந்தாலே எங்களுக்கு எந்த பிரச்சனையுமே வராது. அவர் குரு பயிற்சி அடைஞ்சா என்ன, சனி பயிற்சி அடைஞ்சா என்ன, எது அடைஞ்சாதான் என்ன, நடக்க வேண்டியது நடக்கும். நீங்க கம்முன்னு செத்த நேரம் பொத்திக்கிட்டு இருங்க, அது போதும்.